வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாணமான கேர்ள்ஸ் வந்து எப்படி அவங்க ஃபேமிலியோட அட்ஜஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பெண்களுக்கு ஒரு 2 வருஷம் ரொம்பவுமே ஒரு ட்ரபிள்ஸமான பீரியடாக தான் இருந்திருக்கு. ஒரு மாமியார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பீப்புள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் அவங்க மருமகக்கிட்ட நடந்திருக்காங்க. ஒரு 30% பீப்புள் ரொம்பவுமே நல்லா மருமகளை அனுசரித்து அவளுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து பழக்கி கொண்டு வரவங்க இருக்கிறாங்க. ஒரு அம்மா மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி இருந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு 70% பீப்புள் வந்து தனக்கு வரக்கூடிய மருமகளை ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரி மாதிரி, அந்த மாதிரி ஒரு சீப்பான லெவலில் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்னோட பாணியில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப அமைதியான பிள்ளைங்களுக்காக நான் சொல்கிற விஷயந்தான். அவங்க எப்படி வந்து தன்னை போல்ட் ஆக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி எ பேக் பெஞ்சர். நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அவங்க திட்டினாலும் வந்து அதை ஒரி பண்ணிக்கிடவே மாட்டாங்க. டீச்சர்ஸ் என்ன திட்டினாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பிள்ளைங்க டெய்லி கிளாஸ்க்கு லேட்டாக வருவாங்க, கேன்டீன் போயிட்டு லேட்டாக வருவாங்க. ஸோ அவங்க டீச்சர் நல்லா திட்டுவாங்க. ஒரு அரை மணி நேரம் திட்டினா கூட அந்த பிள்ளைங்க வந்து அவங்களோட மனசில் வந்து அதை எடுத்துக்கிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை அவங்கக்கிட்ட இருந்து டெவலப் பண்ணிக்கணும். அந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து டெவலப் பண்ணிக்கணும். யூஸ்வலாக இந்த சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கு ட்ரை பண்ணுற பிள்ளைங்க யார் அப்படின்னு பார்த்தா, இந்த அமைதியாக உட்காந்துருக்கோம், எது சொன்னாலும் நல்லா கேட்பாங்க, ரொம்ப அமைதியான ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான் வந்து இந்த சூசைட் அட்டெம்ப்டே ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஈவன் தான் ரொம்பவுமே நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து ஃபேமிலியில் கிடைக்கிறதில்ல. அவங்கள வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி, நீங்கள் ஏன்னா ரொம்ப ஒபே பண்ணி ரொம்ப நல்லவங்களாக இருந்தீங்கன்னா கீழே போட்டு மிதிக்க தான் செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து நடக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நார்சிசிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நார்சிசிசம்னா என்ன, அதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கோங்க. அது வந்து லேர்ன் அபவுட் ஹவு டு டீல் அ நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ அந்த பிஹேவியர் எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நார்சிசிசம் இதை பற்றி எல்லாமே படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு தேவை நம்மளோட மூளை தான். அதை நல்லா பயன்படுத்த தெரியணும். நமக்கு எதிராக ஒருத்தவங்க ஸ்கீம் பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி மாட்டி விடணுங்கிற அளவுக்கு அறிவாளியாக நாம் இருக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அறிவாளியாக இருந்திருக்க வேண்டாம், ஆனால் இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அறிவாளியாக தான் ஆகணும். உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மேரேஜ் ஆகி போகும்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு நியூ என்விரான்மெண்ட்டில் கொண்டு போய் உங்களை விட்டுறாங்க. யாருமே உங்கள் சொந்தக்காரவங்க யார் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக போய் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் அப் பவுண்ட்ரிஸ் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ பவுண்ட்ரிஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னா, சில வேலைகளை நம்ம செய்யணும், சில வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப்புன்னு கேட்கும்போது செய்யலாம், உண்மைக்குமே அது தேவையாக இருக்கும்போது செய்யலாம். அது தேவையில்லாத சமயம் அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு கண்ணால் பேசியே கூட இது பண்ணலாம், நம்ம எதிர்ப்பை காட்டலாம். அந்த கண்ணால் பேசுகிறதையும் ஒரு கற்றுக்கிடணும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டு. லேர்ன் டு ஸ்பீக் வித் யுவர் ஐஸ். ஓகே, ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பேசலாம் மாட்டாங்க பிள்ளைங்கக்கிட்ட. அவங்க கண்ணாலேயே மிரட்டுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. சில டீச்சர்ஸ் பார்த்தோன்னா சும்மா கத்துவாங்க, டே அமைதியாயிருன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க அமைதியாகவே ஆக மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி சமயம் சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கத்தவே மாட்டாங்க, முறைச்சாலே அமைதியாயிருவாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணால் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். நோ யுவர் வீக்னஸ். ஃபஸ்ட் ஒரு 2 months வந்து அனலைஸ் பண்ணணும், எல்லாரோட பிஹேவியர் எப்படி அப்படின்னு கற்றுக்கிடணும். உங்களுடைய அப்சர்வேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்கு வந்திருக்கதே நம்ம அது லைஃப் லாங் அந்த வீட்டில் வாழணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளை டார்ச்சர் யார் பண்ணுறாங்களோ, அது நம்ம மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்கள அப்சர்வ் பண்ணணும். அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே செட்டிலாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் அக்செப்டிங் ஸ்லேவரி. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுங்கள் அந்த ஆட்டிடியூடை. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
இது வந்து பேரண்ட்ஸுக்கான பாயிண்ட்டு. சின்ன வயசுலேயே குக்கிங் வந்து சொல்லிக் கொடுத்துருங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில், நல்ல ஸ்கில்லாக இருக்கணும். அந்த ஃபேமிலியில் சர்வைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங். அந்த அந்த பையனுக்கும் சாப்பாடெலாம் நல்லா இருக்குன்னா அந்த பொண்ணை வந்து விரும்ப தான் செய்வாங்க. ஸோ இது குக்கிங் வந்து கேர்ள்ஸ் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சொல்லப்போனால் பாய்ஸும் செய்யலாம். நான் பெண் அடிமைத்துவத்தை ப்ரமோட்லாம் பண்ணல. பட் குக்கிங் வந்து அது ஒரு ரொம்பவுமே மிகவுமே யூஸ்ஃபுல்லான டூல். உங்கள் பொண்ணு வந்து ஒரு தைரியமாக எதிர்த்து எல்லாரையும் கேள்வி கேட்குற ஆளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குக்கிங்னு ஒரு கலையை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக சர்வைவ் ஆகலாம். மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் குக்கிங்கில் உள்ள குற்றத்தை தான் கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அந்த ப்ராப்ளமாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் யுவர் பாடி. நிறைய கேர்ள்ஸுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. அவங்க வீட்டில் ரொம்ப வேலை செஞ்சுருக்க சில பிள்ளைங்க நம்ம ஏன்னா ஸ்கூலில் தான் போகிறாங்க. ஸ்கூலில் காலையில் போகிறாங்க, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூஷன் ஒரு 2 மணி நேரம் போகிறாங்க. அங்கேயும் போய் உட்காந்து தான் இருக்காங்க. எதுவும் ஃபிசிக்கலாக எந்த வேலையும் செய்கிறதில்ல. ஸோ பேசிக்கலாக உங்களோட உடம்பை நல்லாவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இது போக ஒரு பழமொழி உண்டு, சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய மைண்டு சவுண்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட பாடியும் சவுண்டாக இருக்கணும். உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மனசும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ரிமைன் சைலண்ட், ஃபைட் வித் அஹிம்சா. ஒருத்தரை எதிர்க்கணும், ஃபைட் பண்ணணும். ஸோ சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எதிராக பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அவங்களெலாம் வந்து நம்ம நேரடியாக எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருந்து உங்களோட எதிர்ப்பை காட்டு. ஆனால் உங்கள் ஒர்க்கை நீங்கள் செஞ்சுருங்க. லைக் குக்கிங் மாதிரி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே. அதாவது பிரச்சனையை பெருசாகவும் ஆக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம எதிர்ப்பையும் காட்டணும். ஸோ அப்போ எதிர்ப்பை காட்டுறது எப்படின்னா இந்த மாதிரி அமைதியாக சைலண்ட்டாக இருந்தாலே அதுவே ஒரு எதிர்ப்பு தான். அவங்க பேசுகிறதுக்கு பதில் பேசுறது கும்முன்னு வாயை வச்சுருங்க. லைக் நீங்கள் சேடாக இருக்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது ஒரு அமைதியான முறையில் தெரியப்படுத்தணும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டூ நாட் எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப அவங்கள வந்து ஒரே ஒரு நாள் உங்களால் முடியாத அளவுக்கு வேலை வாங்குறாங்க. அப்போது உங்களால் வேலையே முடியல. அப்போது நம்ம முடியலன்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. அதையும் மீறி நம்ம செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. முடியலன்னு சொல்லுங்கள். அது மாதிரி மாமியார் விக்டிம்ஹுட் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே முடியலம்மா, எனக்கு கை கால் முடியல அப்படி இப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஒரு ஆள் தான் இருப்போம். மாமியார் வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே வேறு யாருமே இருக்க போகிறதில்ல. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னமும் வேறு உங்களுக்கு எந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக நாங்கள் வீடியோ மேக் பண்ணுறோம். தேங்க்யூ.